அஞ்சமா அஞ்சமா என்கிட்ட உங்களுக்கு சிரிப்பே வரான்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்களா உங்கள் முகம் டியூப் லைட் மாதிரி சும்மா பிரகாசமா இருக்கு. அஸ்வந்த் ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆனா அஞ்சலி இங்க வந்ததை யாராவது பாத்துற போறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கம்மா. எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் பயப்படாதீங்க. மம்மியும் பாட்டியும் வெளியே போயிருக்காங்க. வீட்டில் யாருமே இல்லை. அஞ்சலி வீட்லேயும் யாருமே இல்லை. அவள் விளையாண்டுக்கிட்டு இருந்தா. நைஸாக போய் பேசி கூட்டு வந்தேன். அஞ்சலி, நான் தான் அஞ்சலி உன் அம்மா. உன்னோட உண்மையான அம்மா செல்வியாவே இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம்தான் அஞ்சலி. ஆனா உண்மை என்னன்னு நமக்கு தெரியற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் அஞ்சலி. அஞ்சம்மா, நீங்க என்னோட அம்மாவா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா தீபா தான் உன்னை அவங்களோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அதான் எனக்கும் புரியல அஞ்சம்மா. அவங்களும் என்னோட அம்மான்னு சொல்றாங்க, நீங்களும் என்னோட அம்மான்னு சொல்றீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அஞ்சம்மா. இவ்வளோ பெரிய கேள்வியெல்லாம் அஞ்சலி கிட்ட கேட்டா அவ எப்படி பதில் சொல்வா? எப்படி இருந்தாலும் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்ல போறாங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அஞ்சலி உங்க பொண்ணுன்னு தீர்ப்பு வந்துருச்சுன்னு வைங்க, அஞ்சலி நம்ம வீட்டுக்கு வந்துட போறா. எனக்கும் சகோதரி கிடைச்ச மாதிரி ஜாலியா இருக்கும். நான் அஞ்சலி. ஆமா அஸ்வந்த். அஞ்சலி, நான் டெய்லியும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கேன் நீ எனக்கு கிடைக்கணும்னு. அஞ்சமா, நானும் தான் டெய்லி வேண்டிக்கிட்டு இருக்கேன் இந்த பிரச்சனை எல்லாம் நல்லபடியா முடியணும்னு. நான் தீபா கிட்ட கூட பேசினேன். ஆனா அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நீதான் அவங்க குழந்தைன்னு சொல்றாங்க. எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னா சரியாதான் இருக்கும். அஞ்சம்மா, அஸ்வந்த் சொன்ன மாதிரியே கோர்ட்ல தீர்ப்பு வரட்டும், அப்ப நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஒருவேளை கோர்ட்ல அவங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீ என்ன பார்க்கவே வரமாட்டியா? அஞ்சம்மா, ஸ்கூல்லயே நீங்க என் மேல எவ்வளவு பாசம் காட்டுவீங்க. இப்ப நீங்க என்னோட அம்மா இல்லைன்னு தெரிஞ்சா நான் உங்களை விட்டு விலகிடுவேனா? அன்பு காட்டுற எல்லாருமே அம்மா தானே அஞ்சம்மா? ஆமா செல்லம், இந்த உலகத்துல அன்பு காட்டுற ஒவ்வொருத்தரும் அம்மாதான். என்னை தத்தெடுத்த பிரியா அம்மாவும் எனக்கு அம்மா தான். என்னை இப்ப வளர்க்கிற தீபா அம்மாவும் எனக்கு அம்மா தான். எனக்கு எப்பவுமே அன்பு காட்டுற நீங்களும் என்னோட அம்மா தான். உங்க 3 பேரையுமே நான் அம்மாவா தான் நினைக்கிறேன் அஞ்சம்மா. அடடடடா, எவ்வளோ பெரிய தத்துவத்தை அசால்ட்டா அள்ளி வீசுற அஞ்சலி. இந்த குடும்பம் எப்பவுமே இப்படி சந்தோஷமா இருக்கும் அஞ்சமா. அதான் என்னோட ஆசை. ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ அஞ்சலியை கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அஞ்சலி, நீ அடிக்கடி வந்து இதே மாதிரி என்கிட்ட பேசிட்டு போவியா? கண்டிப்பா வந்து பேசுறேன் அஞ்சம்மா. நீ அப்பப்ப இங்க வந்து இதே மாதிரி என்கிட்ட பேசிட்டு போனா என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் அஞ்சலி. அம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அஞ்சலி, என் தங்கம் செல்வி அப்படியே உன்ன மாதிரி இருக்காடி. அதே கண்ணு, அதே மூக்கு. ஐயோ பாடி, உண்மையை சொல்லுங்க, அஞ்சம்மாவோட மூக்கு எவ்வளோ அழகா ஷார்ப்பா இருக்கு. அதுவும் இல்லாம அஞ்சம்மாவோட கண்ணு நத்த நத்தையா பெருசா அழகா இருக்கு. ஆனா அஞ்சலிக்கு அப்படியா இருக்கு? தம்மா தூண்டு கண்ணு, சைனீஸ் மூக்கு. இதை போய் அஞ்சம்மா மாதிரியே இருக்குன்னு சொல்ற? அதுவும் சரிதான்டா. இன்னொரு சைடுல பார்க்கும்போது அஞ்சலி மாப்பிள்ள மாதிரியும் இருக்கால்ல? பாட்டி, இப்படி போய் சொல்ல பாட்டி. அஞ்சம்மா, நீங்க எப்போவும் முடிவு பண்றாதீங்க. கோர்ட்டில் தீர்ப்பு வரட்டும். இப்போவும் நீங்க மனக்கோட்டை கட்டிட்டா அப்புறம் அந்த மனக்கோட்டையை உரைக்கிற மாதிரி ஒரு நிலமை வரும். அப்போ ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால
கோர்ட்ல தீர்ப்பு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அஞ்சலி அஞ்சலி எங்க இருக்க? அஞ்சேமா, தீபா அம்மா என்ன தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. சரியா? பாய் அஞ்சேமா. பாய். அம்மா ம்? கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு போமா. சரி வா. அஞ்சம்மா, என்னடா? அஞ்சலி மேல காட்டுற பாசத்தை என் மேலேயும் கொஞ்சம் காட்டல. நானும் உங்க பையன் தானே. நீயும் என் பையன் தாண்டா. தேங்க்ஸ் அஞ்சம்மா. என்ன தேடுறா? கௌதம், என்னடா இவ என்ன தேடிட்டு இருக்கா? தெரியலையேம்மா. என்ன தேடுறாங்க? கௌதம், காவியா எங்க? பிரியா, அவ உங்க ரூம்ல தானே தூங்கிட்டு இருந்தா? ஏன் கூட வா. இல்லையே, அவ ஏன் கூட இல்ல. அவளை காணோம்னு நான் வீடு பூரா தேடிட்டு இருக்கேன். பிரியா, என்ன சொல்ற? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தனே, உன் கூட தானே இருந்தா? நான் தான் அவளை காணோம்னு வீடு பூரா தேடுறேன்னு சொல்றேன்ல. சும்மா சும்மா அவளை பார்த்தேன்னு சொல்றீங்க. உங்க யாருக்குமே குழந்தை மேல அக்கறையே இல்ல. அவ போன தடவை தொலைஞ்சு போனப்போ நான் தான் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். நீங்க யாருமே அவளை தேடவே இல்ல. இப்ப மறுபடியும் அவளை காணோம். ஏய், என்ன சொல்ற? ஆமா, என் காவியாவை காணோம். நீங்க எல்லாரும் தான் தொலைச்சிட்டீங்க. அஞ்சலி, 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 எங்க இருக்க அஞ்சலி? எங்க போயிருப்பா? அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. டேய், அம்மா. என்னடா ஆச்சு? அஞ்சலி பிரியா ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், அவளை காணோம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, பாப்பா தான் அங்க இல்லையே. தீபா, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னல. அதோட உங்களுக்கு சமையல் வேலை தான் முக்கியமா போச்சா? இப்ப மறுபடியும் குழந்தை யாராவது கடத்திருப்பாங்களான்னு தெரியலையே. ஐயோ, அம்மா, நீங்களாவது குழந்தை கூட இருந்திருக்க வேண்டியதானே. இந்த வேலை யார் உங்களை செய்ய சொன்னது? இல்லடா, அவ இவ கூட தான் ரூம்ல இருந்தா. வெளியில இருந்து கூட யாரும் வரல. பதட்டப்படாத, அவ வீட்டுக்குள்ள தான் எங்கயாவது இருப்பா. அம்மா, மாடியில பாத்தீங்களா? ஐயோ, மொட்டை மாடியிலயா என் புள்ளைய தொலைச்சிட்டாங்க. என் குழந்தைய தொலைச்சிட்டாங்க. அஞ்சலி, 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 ஐயோ, அஞ்சலி, 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 காணுமே. அம்மா இங்க இல்லையேம்மா. அஞ்சலி, 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 ஐயோ. அஞ்சலி, 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 அஞ்சலி. கௌதம், கௌதம், காவியா எங்க? கௌதம், பிரியா. அம்மா, குழந்தை எங்கம்மா? ஏய், பாப்பா எங்க தொலைச்ச? என் குழந்தை எங்க? இப்பவே என் குழந்தை வேணும். என் குழந்தை எங்க? கௌதம் சார், வீடு முழுக்க தேடியாச்சு. அஞ்சலி எங்கேயுமே காணோமே. என் குழந்தை என்ன பண்றது? என் குழந்தைய தொலைச்சிட்டாங்க. அம்மா, நான் போய் வெளியே தேடி பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. பிரியா, என்ன
எல்லாரும் பயந்துட்டீங்களா? ஏ பிரியா, என்னடி பண்ற? நீங்க எல்லாரும் காவியாவை தேடி அவ கிடைக்கலன்னதும் பயந்துட்டீங்க தானே? பிரியா, இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? இல்ல கௌதம், நானும் காவியாவும் சேர்ந்து உங்க எல்லார் கூடவும் கண்ணாமூச்சி விளையாடணும். பிரியா, குழந்தை எங்க இருக்கான்னு சொல்லு. நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். பிரியா, டென்ஷன் ஆக்காத. குழந்தை எங்க இருக்கான்னு சொல்லு. பிரியா, பிரியா பிரியா காவியா எங்க இருக்கா சொல்லு பிரியா, ப்ளீஸ் பிரியா. ஏய், விளையாண்டது போதுண்டே, குழந்தை எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்லுன்றல. சரி, எல்லாரும் தேடி ஏமாந்துட்டீங்கல்ல, சொல்லுங்க. நானே சொல்றேன். வாங்க என் பின்னாடி. பிரியா, பிரியா, பிரியா குழந்தை பிரியா எங்க? எங்க வச்சிருக்கீங்க பாப்பாவை? சொல்லு பிரியா. இங்கயா? ஐயோ காணுமே. பிரியா எங்க பிரியா? பிரியா ப்ளீஸ் சொல்லுங்க பிரியா. பிரியா, எங்க இருக்கான்னு கேக்குறேன்ல. பிரியா அஞ்சலிமா, அஞ்சலி, அஞ்சலி 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 கண்ணல இருந்து பாரு. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி, கண்ணை திற, அஞ்சலி. எழுந்திருமா. அஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி, எழுந்திருமா. அஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி, எழுந்திரு, அஞ்சலி. எழுந்திருக்காங்க, எழுந்திரு. கேம் முடிஞ்சிருச்சு. அஞ்சலி அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி. அஞ்சலி எழுந்திரு. அஞ்சலி அஞ்சலி கண்ணு தெரு, கண்ணு தெரு. எழுந்திரு காவியா, எழுந்திரு. டாடி அஞ்சலி, அஞ்சலி உனக்கு ஒண்ணும் ஆகல. ஆகல. காவியா, இவங்க எல்லாரும் ஏமாந்துட்டாங்க. நாம தான் ஜெயிச்சிட்டோம். ஏய், ஐயோ டேய் கௌதம். உன்னால காவியாவை கண்டுபிடிக்க முடியலங்கிற பேரு பிளேன் அடிக்கிறியா? எனக்கு ஒரு பேச்சக்கா. அஞ்சலி இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சந்தோஷ். டோன்ட் வரி. தேங்க்யூ சார். அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணோம். இந்த ஃபைலில் நீங்கள் 2 பேரும் சைன் பண்ணணும். ஆ மேடம், நீங்கள் ஒரு சைன் பண்ணுங்கள். எப்படியாவது இந்த கேஸை எங்களுக்கு சாதகமா முடிச்சு கொடுங்க சார். எனக்கு என் குழந்தை வேணும் சார். கவலைப்படாதீங்க மேடம். நீங்கள் இவ்வளோ உறுதியாக அஞ்சலி உங்கள் குழந்தைன்னு சொல்கிறீங்க. அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக டிஎன்ஏ டெஸ்ட்டில் அது ப்ரூவ் ஆகிடும். டிஎன்ஏ டெஸ்ட்டோட மெடிக்கல் ரிப்போர்ட் நமக்கு சாதகமாக வந்துட்டாலே கேஸில் நம்ம ஜெயிச்சிட்டதா அர்த்தம். அதுக்கப்புறம் நிச்சயமாக அஞ்சலி நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, அப்போ நான் கிளம்புறேன் சந்தோஷ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். வெல்கம். வரேன் மேடம். வாங்க சார். செல்வி, என்ன சந்தோஷ்? அஸ்வந்தை பாரு. வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நினச்சி அவன் ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். சச்சா, அந்த மாதிரிலாம் இருக்காது. இல்லை, அஞ்சலி பிரச்சனையில் அஸ்வந்தை தனிமைப்படுத்திட்டோமோன்னு அவன் நினைக்கிறான். அப்படிலாம் எதுவும் இருக்காது சந்தோஷ். எப்போவுமே குழந்தைக்கு 2ஆவதாக ஒரு குழந்தை வந்தால் பிடிக்காது. ஏன்னா குழந்தைக்கு 2ஆவதாக ஒரு குழந்தை வர்றதுனால அவங்களுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருமோன்னு பயப்படுவாங்க. அதே மாதிரி அஸ்வந்தும் பயப்படுறான்னு நினைக்கிறேன். சந்தோஷ், அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இல்லை, அஸ்வந்த் எப்போவுமே இப்படி ஃபீல் பண்ணி நான் பார்த்ததில்ல. அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் பிரச்சனைக்கு அப்புறமா தான் அவன் இப்படி ஆயிருக்கான். இப்போ அவனுக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொன்னால் நல்லாயிருக்கும். சரி, நானும் அவன் இந்த மாதிரிலாம் இருந்து பார்த்ததே இல்லை. வா, அவன்கிட்ட போய் பேசலாம். ம். அஸ்வந்த், என்ன டாடி? ஏன்டா ஒரு மாதிரி டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லை டாடி,
மேக்ஸ் எப்படி போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் என்கிட்டே போய் சொல்றியா? அஞ்சலி பிரச்சனையை நினச்சி நீ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்ட தானே? பாத்தியா, நான் சொன்ன மாதிரி தான் அவனும் ஃபீல் பண்ணுறான். ஏய் இங்க பாருடி இந்த கூத்த. என்னம்மா சொல்ற? அஸ்வந்த உட்கார வச்சு 2 பேரும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்கடி. அஸ்வந்த முதல்ல உள்ள கூப்பிடுறி. அப்படி என்ன பேசுறாங்க? நீ ஏன் ஃபீல் பண்ற, எதுக்கு ஃபீல் பண்றன்னு கேட்டுட்டு இருக்காங்கடி. அஸ்வந்த் ஃபீல் பண்றானா? ஆமாண்டி, அவனுக்கு இருக்காதா பின்ன? நான் வேற நைட்டெல்லாம் அவனுக்கு கதை சொன்னேன். தோ பாரு அஸ்வந்த், இன்னொரு பாப்பா வீட்டுக்கு வந்துட்டா உன்னை 2வது பட்சமா தான் பாப்பாங்க. அப்புறம் உனக்கு ஒன்றும் கிடைக்காது, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட உனக்கு கிடைக்காதுன்னு அப்படி இப்படின்னு அவனுக்கு நைட்டு ஃபுல்லா கதையா சொல்லி அவன் மனசுல விஷத்தை இறக்கணேண்டி. அவனும் நான் சொன்னதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியா? ஆமாண்டி, இல்லைன்னா அவன் செல்வி பக்கம் சாஞ்சிருவான்ல. அப்படி என்ன கதை சொன்ன? எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஒன்று இருக்கு. அந்த ஃபேமிலியில் உன்ன மாதிரியே ஒரு பையன் இருக்கான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு 2வதா ஒரு கல்யாணம் பண்ணி வேற ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு வந்தாரு. ஆனால் அந்த குழந்தை வந்ததுலேருந்து உன்ன மாதிரி இருந்த பையனை கண்டுக்கவே இல்லை. எல்லாரும் அந்த குழந்தைய தான் தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க. இந்த பையனால் அதை பார்த்துக்கிட்டு ஜீர்ணிக்கவே முடியல. அப்படியே ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான். சோத்துக்கு கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து அங்கங்க ரோடா திரிஞ்சு கடைசியில பைத்தியமாவே ஆயிட்டான்டா அஸ்வந்த். அதனால நீயும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்காத. அப்படி இப்படின்னு ஏதோ கதை சொன்னேன். அவனும் நம்ப ஆரம்பிச்சிட்டான். அது தாண்டி இப்போ அவன் மூளையில உட்காந்து வேலை செய்யுது. அப்படியா? ஆமாண்டி. ஆனா இப்போ செல்வியும் சந்தோஷம் உட்காந்து அஸ்வந்த பிரெயின் வாஷ் பண்றாங்க. விடக்கூடாது மாயா, எப்படியாவது அதை தடுத்துரு. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஏ அஸ்வந்த், நீ படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சுட்டு தான் மாமி இந்த. ஏன் சந்தோஷ், மேக்ஸ் போடுறவனை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? இல்லை மாயா, இவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கான். ஆமா, படிக்கிற பையனை போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டிட்டு போனா அவனுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். அதுக்கு இல்லை, அவன் ஏதோ ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃபீல் பண்ணாதரான்னு சொல்லிட்டு இருந்தேன். அது எப்படி சந்தோஷ் அவனுக்கு ஃபீலிங் இல்லாம இருக்கும்? நேத்து வரைக்கும் நீங்க இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ அஸ்வந்த் கிட்டயும் அத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. ஒரு குழந்தைகிட்ட பேசுற பேச்சா இது? மாயா, அவங்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்கு தேவையில்லாம கோவப்படுற? சந்தோஷ், நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த வீட்ல அவன் எவ்வளவு சுதந்திரமா சுத்திட்டு இருந்தான். இப்ப அவன் கிட்ட புதுசா ஒருத்தி வர போறா, நீ அவ கூடயும் சகஜமா பழகுன்னு சொல்றீங்களா? முதல்ல அஞ்சலி இவளோட குழந்தை தான்னு ப்ரூவ் ஆகவே இல்ல. அதுக்குள்ளேயே அவ சப்பக்கட்டு கட்டி உன்னை துணைக்கு கூப்பிடுறாளா? நாங்க குழந்தைக்கு ஆறுதல் சொல்ல தான் வந்தோம். நீ தேவையில்லாம வார்த்தையை விடாத மாயா. அவனுக்கு யாரும் ஆறுதல் சொல்ல வேணாம். அவன் தைரியமானவன். ஏன் பையன், ஏன் புத்தி தான் அவனுக்கும் இருக்கும். அஸ்வந்த், இங்க யார் வந்தாலும் நீ கவலைப்படாதடா. உனக்கு தான் முதல் இடம். மம்மி, டாடி என்கிட்ட ஏதோ பேச வந்தாரு. அதுக்குள்ள அவரை பேச விடாம நீங்களே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க டாடி. டேய், இங்கே நடக்கிற எந்த பிரச்சனையுமே நீ உன் மைண்டில் ஏற்றிக்காதடா. ஒருவேளை தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்து அஞ்சலி இந்த வீட்டுக்கு வந்தா நீ அவளை உன் சிஸ்டராக ஏற்றுக்கணும். டாடி, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்கூலில் நானும் அஞ்சலியும் ஒரே பெஞ்சில் உட்காந்து தான் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். ஸ்கூலில் இருக்க மாதிரி நம்ம வீட்டில் இருக்க போகிறா, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இல்லை, உன் முகம் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அதனால தான் செல்வி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஓ பாத்தியா மாயா, செல்வி ஃபீல் பண்றான்னு சந்தோஷ் வந்து பேசுறான். ஆண்டி, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அஸ்வந்த், உனக்கு அஞ்சலி இந்த வீட்டுக்கு வர்றதுல ஏதாவது வருத்தம் இருக்கா? அஞ்சமா, நீங்கள் எப்போவுமே என் மேலே பாசமாக இருப்பீங்க, அது எனக்கு தெரியும். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏ அஸ்வந்த், என்னடா நீ நைட்டெல்லாம் கதையா கேட்டுட்டு இப்ப மாத்தி மாத்தி பேசுற? படி சும்மா இரு.
பஞ்சமா நீ என்ன நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்ன அஸ்வந்த்? அஞ்சலி இந்த வீட்டுக்கு வந்தா யாருக்கு உண்மையாகவே பேசுனியோ அவங்களெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட போய் இப்படி கேட்குறீங்க? மாயா, இவன் நம்மள தாண்டி குத்தி காட்டுறான். யாரடா சொல்ற? உண்மையை தான் சொல்கிறேன் டாடி. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து மம்மி முகமும் பாட்டி முகமும் தான் சரியில்லை. கவலைப்படுறது அவங்க. அவங்கள விட்டுட்டு இந்த கேள்வி என்கிட்ட கேட்குங்க. முதல்ல அவங்ககிட்ட கேளுங்க. ஏய், ஏன்டி சிரிக்கிற? எங்க வீட்டு விஷயத்தை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளவு சிரிப்பா இருக்கா? ஒரு குழந்தைக்கு இருக்கிற மனசு கூட பெரியவங்களுக்கு இல்லையே, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். சந்தோஷ், இவங்க தேவையில்லாம பேசுறாங்க. நீ நல்லதுக்குன்னு செய்யற ஒவ்வொரு விஷயமும் எப்படி கெட்டதா மாறுதுன்னு பாத்தியா? நீ குடுக்கற இடத்த ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இவங்க எப்படி பேசுறாங்க நீயே பாரு. அவங்க எதுவும் தப்பா சொல்லலையே. ஓ, இப்ப மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா சந்தோஷ்? அப்ப நான் யாரு? மா, நான் சண்டை போடணும்னு நினைக்கல. அஸ்வந்த்க்கு நான் ஆறுதல் சொல்றதுக்கு தான் வந்தேன். உன் ஆறுதல்லாம் ஒன்னும் என் பையனுக்கு தேவையில்ல. ஏய், நீ ஒழுங்கா படிக்க போறியா இல்ல இவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க போறியா? மம்மி நான் படிச்சுட்டு தானே இருந்தேன். நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். நீ இங்க இருந்தா உன் மண்டையில படிப்பு ஏறாது. இவங்களோட பிரச்சனை தான் ஏறும். நீ என் ரூம்ல போய் படி. மா, இவன் புக்ஸ் எல்லாம் எடு. வாடா. மாயா, அவனை விட. சந்தோஷ், இந்த வீட்ல இவன் ஒருத்தனாவது ஒழுங்கா படிக்கட்டும். போமா. மாயா